ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம தாய்லாண்டில் இருக்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்ப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம மினிகா சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் தாங்க நான் இன்றைக்கி வியர் பண்ணியிருந்த அவுட்ஃபிட். 3/4 ஹேண்ட் வித் காலர், அப்புறம் ஒரு பெல்ட் கொடுத்துருந்தாங்க. மார்னிங் 8:30க்குலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோங்க. பஃபே சிஸ்டம் தான். சாப்பிட்டு முடிச்சதுமே கிளம்பிட்டோம். ஹாய், பேங்காக்கில் செகண்ட் டே இது. நாங்கள் டுக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோ மாதிரி, இந்த ஊரில் இருக்க ஆட்டோ மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு நாங்கள் இப்போது ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஹாய், என்னடா டுக்டுக்கில் ஏறிட்டு இப்போ கார் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. டுக்டுக்கில் ஏறிட்டு நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போங்க, ட்ரெயின் மார்க்கெட் போங்க அப்படின்னு சொன்னோம். அது 65 கிலோமீட்டர்ஸ் போல இருக்குது. அவர் எங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்கிட்ட பேசி எங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டார். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு காரில் வந்து நாங்கள் இப்போ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் எல்லாமே மார்னிங் 5 o'clock 6 o'clockலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் போல். பட் நாங்கள் போனது 11 to 12 அந்த டைமில் போனோம். ஸோ ஆம்பவான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தான் போயிருந்தோம். இப்போ வந்துட்டோம். எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா கோகோனட் ஃபார்ம் மாதிரி இருக்குது. இங்கேருந்து அப்படியே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு போட்டில் போகலான்னு சொல்லியிருக்காங்க. போவோம். தெரியுதா போட்? இதில் ஏறி தான் போகணும்னு சொல்லுவாங்க. 1.5 ஹவர்ஸ்க்கு பர் பர்சனுக்கு 1500 பாட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒருத்தர்னாலும் ஒரு போட் எடுக்கிறாங்க, 2 பேர்னாலும் ஒரு போட் எடுக்கிறாங்க. பட் ஒரு ரைடுக்கான காசு தான் போல் அவங்களுக்கு. எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு. ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணிட்டும் போனாங்க. நாங்கள் போனதுன்னு பார்த்திங்கன்னா சண்டே, அதுவும் 11 to 12 டைமில் எந்த கடையுமே இல்லை. ரொம்ப உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 கடை ஓப்பனில் இருந்துச்சு. மற்றபடி இந்த கடை எல்லாமே பேக் சைடில் வந்து அவங்களோட வீடு இருக்குது. அந்த வீட்டு பக்கத்துலேயே அவங்களோட தோட்டம் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. டூரிஸ்ட்டுக்காகவே சில கடைலாம் இருந்துச்சுங்க. ஹேண்ட்பேகு, கீ செயினு, ஷாலு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் டூரிஸ்ட்டுக்காகவே இந்த கடைலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலே அங்கே இருக்கவங்களாம் எங்களை கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 250 rupees நம்ம ஊர் காசுக்கு. நாங்கள் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து ஒரு ஸ்டாப். அந்த மாதிரி நிறைய ஸ்டாப் இருக்காங்க ஆம்பவாவை சுற்றி. அங்கேருந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க. மேக்ஸிமம் அதர் கண்ட்ரீஸ் தாங்க வராங்க. இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய போர்ட்ரேட் ட்ராயிங்ஸ் இருந்துச்சு, பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஷாலு, அப்புறம் இந்த பீங்கா அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் பீர் ஹோல்டர், நிறையா ஸ்டாச்சூஸ் தாங்க இருந்துச்சு. எலிஃபண்ட் இருந்துச்சு, ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் நாங்கள் எதுவும் இங்கே எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலங்க. ஏன்னா வந்து ரேட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. பிளாசோ பேண்ட்ஸ் இருந்துச்சு, ஷர்ட்ஸ் இருந்துச்சு. மேக்ஸிமம் அவங்க வச்சுருக்க எல்லா திங்ஸ் அண்ட் க்ளோத்ஸ்லேயும் எலிஃபண்ட்டை கவர் பண்ணிடுறாங்க. இதுதாங்க நாங்கள் வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட நேம், ஆம்பவான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் நல்லா அந்த மார்க்கெட் உள்ளே வந்தோடனே தான் நிறைய கடை இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் கடை தான். ஃப்ளோட்டிங் போட்லேயே வந்து கடை இருந்துச்சு. கொஞ்சம் லெஃப்ட் சைடில் திரும்பினோன்னா ஏதோ ஸ்னேக்கெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அந்த லேடி எவ்வளோ தைரியமாக அதை கழுத்தில் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்களேன். மலைப்பாம்பு மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் தைரியமாக வச்சுருக்குறாங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 2 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ அங்கே எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். 70 bahts, நம்ம ஊர் காசுக்கு 170 rupees கிட்ட வந்துச்சுங்க. இதுதாங்க அந்த சிக்கன் ரைஸ். கொஞ்சம் சாஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. சிக்கன் ரைஸ் வாங்கியிருந்தோம். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. 70% ஓகே தான். நம்ம ஒரு 200 ஓகே தான். அந்த ஷாப்ஸ்லாம் இருக்க ஏரியா விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து புத்திஸ்ட் டெம்பிள், அப்புறம் வந்து கேண்டி ஃபேக்ட்ரி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம்.
போகிற வழியில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தர் தண்ணியில் ஜம்ப் பண்ணார். என்னடான்னு பார்த்தா மாங்காய் ஒன்று மிதந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு போனார் அவர். இவ்வளோ அழகான இடத்துல நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலன்னா எப்படி? நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. எப்பவுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட்டாக தாங்க நிற்பார். அன்னைக்குன்னு பார்த்து வச்சு செஞ்சுட்டாருங்க என்ன. சில போட்லாம் அந்த மாதிரி ஸ்பீடாக போகும்போது வேவ்ஸ் ரொம்ப அடித்து நம்ம போட்டு நம்ம சாயிற அளவுக்கு பயங்கரமாக அதிருதுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வேவ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு. ஆடிக்கிட்டே இருந்துச்சுங்க போட்டு. ஸ்கூல் டைம்லேருந்தே இந்த மாங்காவை பார்த்தா எப்படியாச்சும் பறிச்சிடணுன்னு ஒரு ஆசைங்க. கையை எட்டி ஒரு மாங்காவை பறிச்சிட்டேன். நம்மளுக்கு இதான வேலை. கை சும்மாவும் இருக்க மாட்டேங்குதுங்க. எங்கே பார்த்தாலும் கொத்து கொத்தாக மாங்காங்க. நம்ம ஊரில் எப்படி பந்தலில் போட்டு காயெல்லாம் வளர்ப்போமோ அதே மாதிரி தாய்லாண்ட்லேயும் பண்ணுறாங்கங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த வியூவும் புதுசாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு உண்மையாகவே. ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லி ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லேருந்து போட்லேயே இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட் நான் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஹேவ் அ லுக். நம்ம இந்த படத்துலலாம் கேட்போம்லங்க, புத்திஸ்ட் டெம்பிளுக்கு ஒரு மியூசிக் மாதிரி வருமே, நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மியூசிக் தாங்க அங்கே ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் சில வீடுலாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க வீடு எல்லாமே. வில்லா மாதிரி அங்கே ஸ்டே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஹோட்டல் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நம்ம இந்த மாதிரி இடத்துக்குலாம் சுற்றி பார்க்க தாங்க வரோம். ஆனால் அங்கே வாழ்கிற மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அந்த நேச்சரோடு கலந்து. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுட்டாங்க நம்மளை. முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸ்கின்னே ரெட் கலரில் ஆயிடுச்சு. Bye guys, stay tuned with Unica for next episodes of Thailand.